ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் 2020. இது என்ன ஃபியூச்சர்ஸ், இதுக்கும் இந்தியா போஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றது, இந்த ஸ்கீமை நீங்கள் ஆஃப் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன யூனிக் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் இதை நவம்பர் 2015 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பாண்ட் உங்களுக்கு ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுவாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த பாண்டோடைய லாக்இன் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது டென்யூர் 8 வருஷம். 5வது வருஷத்துக்கு அப்புறமேல் நீங்க வெளியிலையும் எடுத்துக்கலாம். நீங்க எடுக்கும் போது ஈக்குவலண்டான மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் கோல்டு உங்களுக்கு கிடைக்கப்படும். இந்த பாண்டை வச்சு நீங்க லோனும் ஆஃப் பண்ணலாம், இதனால டாக்ஸும் சேவ் பண்ணலாம். எதுக்கு இந்த சாவரின் கோல்டு பாண்ட்? ஏன் பிசிக்கல் கோல்டுக்கு என்ன இதுல என்ன யூனிக்கான பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் கோல்டை ஹோல்ட் பண்றதோட இது ஒரு ஒரு சூப்பரான ஆல்டர்னேட்டிவ் வேனே சொல்லலாம். இன்னொன்று ரிஸ்கே கிடையாது, தெஃப்டே கிடையாது, தெஃப்ட் ஃப்ரீ. அதே மாதிரி நீங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க கோல்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, இப்போ சென்னையில இருக்கீங்க, சென்னையில பிரின்ஸ் ஜுவல்லரி, ஜோயாலுகாஸ், ஜிஆர்டி, இந்த மாதிரி வெவ்வேறு ஜுவல்லரி ஷாப் இருக்குது. அங்கிருந்து நீங்க வாங்கும் போது மேக்கிங் சார்ஜஸ், பியூரிட்டி, இங்க இருந்து இன்னொன்னு நீங்க விற்கும் போது அதுல சேதாரம் எல்லாமே பண்றாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா இது ஒரு பாண்ட். இது நீங்க பிசிக்கலா இருக்காம இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே ஆஃப் ஸ்டோரிங் த கோல்டு. இன்னும் 5 வருஷத்துல இது எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறது, இந்த தீபாவளிக்காக கவர்மெண்ட் என்னென்ன சலுகைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் 2.5% செமி ஆனுவலி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆன்லைன்ல யாரெல்லாம் ஆப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு 50 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க 1 கிராமுக்கு. இதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம், நீங்க டிமேட் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா. இல்லைன்னா இன்னொரு இன்வெஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியும். இதோடைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 கிராமு, மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 கிலோ, ட்ரஸ்டா இருந்துச்சிங்கன்னா 20 கிலோ வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது மெச்சூரிட்டி ஆகும்போது எப்படி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுக்கு இந்தியன் ருபீஸ்ல தான் கிடைக்கும். நீங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். இப்போ சப்போஸ் டிசம்பர் 31 உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி 3 பிசினஸ் டேஸோடைய ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. அந்த ஆவரேஜோடைய அமௌண்ட்டை யார் நிர்ணயம் பண்றாங்கன்னா, இந்தியா புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் லிமிடெட், இவங்க கொடுக்கறத வச்சுதான் ஆர்பிஐ நம்மளுக்கு ரீபேமெண்ட் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த பாண்டுக்கு நான் இப்போ என்னென்ன வேஸ்ல எல்லாம் நான் பே பண்ணி இந்த பாண்டை வாங்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷா நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா 20,000 வரைக்கும் தான் கேப் லிமிட் கொடுத்துருக்காங்க. செக்கு, டிடி, இஎஃப்டி, எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா நீங்க இந்த 4 kg இப்போ ஒரு வருஷத்துல எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் பார்ட்டுக்கு கண்டிப்பா டாக்ஸ் பிடிப்பாங்க ஆஸ் பர் ஐடி ஆக்ட் 1961 படி. கேபிட்டல் கெயின், அதாவது நீங்க மெச்சூரிட்டியில வர்ற அமௌண்ட் டாக்ஸ் ஃப்ரீ. ஐபிஜேஏ, இந்தியன் புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன், இவங்களை பத்தி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இவங்க ஒரு செட் ஆஃப் ஸ்கீம்ஸ் எப்படி நம்ம வாங்கணும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இது ஹால்மார்க் ஜுவல்லரியா, இது பிஸ் சர்டிஃபிகேட்டா, நீங்க பில் வாங்கணும் கண்டிப்பா. இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு கோல்டோட ரேட் வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 8955664433. இந்த நம்பருக்கு நீங்க மிஸ்டு கால் கொடுத்தீங்கன்னா ரைட் சைட்ல நான் ஒரு ஸ்னாப்ஷாட் வச்சிருப்பேன். இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்துடுது. 22 கேரட் கோல்டு பெர் கிராமோட ரேட் என்ன, 18 கேரட் எவ்வளவு, 14 கேரட் எவ்வளவு அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியா இன்ஸ்டன்டா நம்மளுக்கு மொபைல்ல வந்துடுது. ஸோ இவங்களுடைய 3 days உடைய ஆவரேஜ் தான் ஆர்பிஐ எடுத்து
இந்த சாவரின் கோல்டு பாண்ட் வந்து உடைய ரேட்டை வந்து நிர்ணயம் பண்றாங்க. இது எங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் எங்கனாலும் வாங்கலாம். ஆனா எக்ஸப்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் அண்ட் பேமெண்ட் பேங்க்ஸ். இது கூகுள் பே, வாட்ஸ்அப் பேமெண்ட் பேங்க் இங்கெல்லாம் வாங்க முடியாது. கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாத்தையும் வாங்கலாம். டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி, என்எஸ்சி, அதே மாதிரி ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இங்கெல்லாம் வாங்க முடியும் இந்த பாண்ட்ஸை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளிக்கு நீங்க கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாண்ட் வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.